ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்னா என்ன HTML அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, முதல்ல உள்ளே போய்க்கிறேன். பார்த்துங்க, ஃபார்மேட்டிங் text in HTML means applying different styles or emphasis to text using HTML tag. These tags help us highlight, bold, italic, underline, mark, superscript, subscript, etc. ஓகேவா, இதேமாரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டேக் எல்லாமே ஒரு கண்டெய்னர் டேக். ஓகேவா, கண்டெய்னர் டேக்னா ஓப்பன் ப்ராக்கெட்டும் இருக்கும், க்ளோஸ் ப்ராக்கெட்டும் இருக்கும். இதில் என்னென்ன டேக் இருக்குது ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டில் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். டேகு, அதோட யூசேஜு, எக்ஸாம்பிள். ஓகேவா, டேக் 1 பாருங்கள், போல்டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் நம்ம டைப் பண்ணுறோம்னா அது போல்டாக காட்டுறதுக்கு. ஸ்ட்ராங் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த டெக்ஸ்ட் காட்டுறதுக்கு. ஐங்கிறது இட்டாலிக் டேக்கு. ஓகேவா, எம்பாசிஸ் டேகு, அண்டர்லைன் டேகு, மார்க் டேகு, ஸ்மால் டேகு, டெல் டேக்குன்னா டெலீட் பண்ணுறது, இன்சர்ட்னா இன்சர்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ட் டேகு, சூப்பர் ஸ்கிரிப்ட் டேகு. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான கோடிங் எல்லாம் பார்க்குமா? ஓகேவா, கோடிங் எப்படி இருக்குன்னு பார்க்குமா? விஷுவல் ஸ்டுடியோ போயிடலாமா? ஒரு விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் போகணும் எல்லாமே உங்களுக்கு பேசிக்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பி நான் அதில் கோடிங்லாம் பண்ணுறேன். ஓகேவா, அப்படி உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு எப்படி விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷிஃப்ட் ஐத்தி எக்ஸ்லாமெட்ரி இருக்குல்ல, அது ஷிஃப்ட் ஐத்தி 1 ஐத்தினீங்கன்னா 1 ஐத்தி என்ட்ரு ஐத்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துடும். HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஓகேவா, இப்போ இதில் பாடி டேக் உள்ள காப்பி பேஸ்ட்டு பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இப்போ போட்டிருக்கோமா? இப்போ நம்ம என்னென்ன டேக் பார்க்க போகிறோம் எனக்கு சிம்பிளாக முடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகேவா, காப்பி பண்ணிட்டேன், Ctrl+C ஐத்தி காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ வந்துடுறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் Ctrl+V ஐத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ இது எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ HTML கோடிங் போடுறோன்னா இது HTML வேணாம் HTML வேணாம், லேர்னிங் போட்டா லேர்னிங் ஃபார் கோடிங் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, லேர்னிங் ஃபார் கோடிங் போட்டேன்னா இப்போ இந்த லேர்னிங் ஃபார் கோடிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ ஒரு இதுலேயும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V, 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 Ctrl+V. இந்த சப்ஸ்கிரிப்டும் சூப்பர் ஸ்கிரிப்டும் போடக்கூடாது. ஓகேவா, இப்போ இதில் ஒன்றா பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஒரு டேக்காக பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஓகேவா, இப்போ மார்க் டேக்னா என்னென்னு பார்க்குறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன். மற்றபடி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு நான் சிம்பிளாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா,
இப்போ வந்து டெல் டேக் வந்து பார்க்குமா, இருங்க, ஷிஃப்ட் ஐத்தி டெல் டேக் போட்டேன்னா அடுத்தது வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஐத்தி என்ட்ரு அழுத்திட்டேன், இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டோமா, இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாமா. ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நான் வந்து காப்பி பேத், ஓகேவா, நீங்கள் வந்து அந்த சேவ் பண்ணுறீங்களா அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பேத்துன்னு வரும். அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் சி அழுத்தினீங்கன்னா காப்பி பேத் ஆகிடும். நீங்கள் அது சிரமமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து டச் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பேத்துன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து ப்ரௌசருக்குள்ளே வரணும். ப்ரௌசருக்குள்ளே வந்து அதை பேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கண்ட்ரோல் ப்ளஸ் வி அழுத்திங்க, பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அழுத்தினீங்கன்னா அந்த கோடு வந்து ரன் ஆகும். வந்துருச்சா? என்னடா இப்படி ஒரே லைனாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இருங்க, பிரேக் பண்ணிக்கும், ஓகேவா, ஒரு டேக்குக்கு இடையில வந்து பிரேக் போட்டுக்குவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஏற்றிக்கிறேன், சி ஏற்றிக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுக்குறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுக்குறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுக்குறேன், மறுபடியும் கொடுக்குறேன். இதுமாரி எண்டு வரையும் கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து ஒரே இதில் வராமல் மாறி மாறி வரும், 1 by 1 அடியில் வரும், ஓகேவா. இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாமா? வந்துருச்சா? இப்போ வந்து இது எப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோமா, போல்டு பார்த்துட்டோமா. இப்போ போல்டுனா லேர்னிங் ஃபார் கோடிங் போல்டாக இருக்கா. அடுத்தது வந்து என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கு இட்டாலிக் இருக்கா. இப்போ அடுத்தது ஸ்ட்ராங்காக இருக்கா, இட்டாலிக்கில் இருக்கா, முடிஞ்சிச்சா. அடுத்தது என்ன பார்க்குறோம், அண்டர்லைன் பார்க்குறோமா, யூ டேக் பார்க்குறோமா. லேர்னிங் ஃபார் கோடிங் அடியில் வந்து ஒரு கோடு மாரி அண்டர்லைன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா. லேர்னிங் ஃபார் கோடிங் அதில் வந்து அடியில் வந்து அண்டர்லைன் வந்துருக்கா, அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ன டேக்கு, மார்க்குன்னு இருக்கா. அப்படின்னா என்ன, மார்க் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஓகேவா. ஹைலைட் பண்ணி காட்டுறது, ஹைலைட்டிங் வந்திருக்கா. மார்க் பண்ணி அந்த ஒரு வேர்டை மட்டும் மார்க் பண்ணி காட்டுதா. இப்போ வந்து நமக்கு டவுட் வரும், எப்படி ஃபுல்லாக மார்க்குன்னு வருது. இப்போ வந்து அந்த மார்க்குங்கிற டேக் வந்து எனக்கு வந்து கோடிங் மட்டும் மார்க் வந்தால் போதும் அப்படின்னா, கோடிங் மட்டும் எனக்கு மார்க் வரணும்னா கோடிங் முன்னாடி வந்து அந்த டேக் வந்து ஓப்பன் பண்ணணும். மார்க் போட்டாச்சா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. கோடிங் மட்டும் எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து மார்க் ஆகி காட்டிடுச்சா, ஓகேவா. இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன பார்க்குறோன்னா, அதுமாதிரி டெல்லிட்டு இன்செர்ட் முடிஞ்சிச்சா. இப்போ இது பார்க்குறோம், சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா எழுதுகிறோம்னா அது, ஓகேவா. H2O இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணிடணும், என்ட்ரு அழுத்தி ஓ கொடுத்துடணும். ஓ கொடுத்து இப்போ ரன் பண்ணி பார்க்குமா. வந்துருச்சா H2O. இப்போ அடியில் வருது பார்த்தியா 2, அதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட், ஓகேவா. இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா H2Oன்னு வரும். H2Oன்னா ஹச் இங்கே போட்டேனா, இப்போ அதேமாரி 2 இங்கே போடுறேன்னா. ஆனால் இங்கே H2Oங்கிறது வந்து அது வந்து ஈக்குவேஷன் இல்லை, ஓகேவா. நான் சும்மா போடுறேன். ஓகே நண்பர்களே, மறக்காமல் வந்து இந்த சேனல் வந்து
எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?